இன்றைக்கு அப்போஸ்தலர் பாடம் 15 கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடி படி பாடம் 15. ஸோ இது எந்த பகுதியை சார்ந்ததுன்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல எருசலேமில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கவுன்சில் மீட்டிங். அது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் என்ன செய்யறோம், எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். ஏன் செல்கிறார்கள் என்பதை விவரமா பின்னாடி பார்ப்போம். ஸோ 2வது நாள் என்ன பார்க்கிறோம், அந்த ஆலோசனை சங்கத்திலே நடந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். அங்கே யார் யார் பேசினாங்க, என்ன பேசினாங்க. ஸோ கடைசியாக யூதர்கள் அல்லாதவர்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் அல்லது விதிமுறைகள். ஸோ அதுக்கப்புறம் அந்த குழுவானது எருசலேம்ல இருந்து அந்தியோகியா சபைக்கு வந்து அதை அறிவிக்கிறது. ஸோ அதன் பின்பாக என்னாவது, அவர்கள் பவுலும் பர்னபாவும் பிரிந்து தனித்தனியாக ஊழியம் செய்ய போகிறதை நாம் காண முடியும். ஸோ இந்த 5 காரியங்களையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம், மிக முக்கியமானது. அதுவும் இது ஒரு வித்தியாசமானது. அதுல என்ன பார்க்கணும்னா, 2 பிரச்சனைகளை பார்க்கணும், 2 முரண்பாடுகளை பார்க்கணும், 2 இது கான்ஃபிளிக்ட்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கான்ஃபிளிக்ட்ஸ். ஒன்று அதாவது சத்தியத்தை குறித்த ஒரு வேறுபாடு, அதை எப்படி தீர்க்கிறார்கள். ஸோ இன்னொரு வேறுபாடு ஆளுமை வேறுபாடு. ஸோ 2 பேர் வித்தியாசமா யோசிக்கிறாங்க, அதனுடைய விளைவு என்ன. ஸோ 2ஐயும் நம்ம பார்க்கணும். ஸோ கொள்கை ரீதியாக அல்லது சத்தியத்தின் அடிப்படையில உண்டான பிரச்சனை என்ன. ஒரு கிறிஸ்தவராக மாறுவதற்கு முன்பு அவர் யூதராக மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு சில யூத மக்கள் யோசித்தார்கள், யூத விசுவாசிகள் யோசித்தார்கள். சோ ஆனா என்ன சொல்றாங்க, பவுல் போன்றவர்கள் அது தேவையற்றது. அதுதான் நம்ம இந்த ஆலோசனை சங்கத்துல அதை குறித்து விவாதிக்கிறது நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 15ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். ஏனென்றால் இது நடந்திராவிட்டால், ஒருவேளை கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவ நற்செய்தி என்பது யூத நாட்டுக்குள்ளே முடிந்திருக்கும். அவர்கள் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, ஒரு சிலர் ஆகாம இருப்பாங்க. அது யூத நாட்டுக்குள்ளே, இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அது முடங்கி போயிருக்கும். சோ இந்த ஆலோசனை சங்கத்தின் மூலமா தான் ஆண்டவராய் இயேசு சொன்னபடி உலகமெங்கிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நிகழ்வு தீவிரமாக நடைபெற இது ஆதாரமாய் இருந்தது. சோ அதுல என்ன பார்க்கிறோம், யூதாவில் இருந்த யூதவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஜுடாயிசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இது என்ன சொல்றோம்னா, யூத மதத்தை வைராக்கியமாக பின்பற்றக்கூடியவர். சோ எப்படி வைராக்கியமா பின்பற்றாங்கன்னா, இவர்கள் ஆண்கள் 8 நாள் பிறந்தவுடன் அவளுக்கு என்ன செய்யப்படணும், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதனாலதான் நம்ம பவுல் அப்போஸ்தலர் கூட சொல்றார், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். சோ விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கை. இது ஒரு முக்கியமான உடன்படிக்கை. யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமில் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணணும்னா என்ன செய்யணும், அதன் அடையாளமாக, உடன்படிக்கை கிடையாது, உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும். சோ விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஒரு முக்கியமான பகுதி, ஒரு ஆணுடைய ஒரு முக்கியமான பகுதி. அதுல என்ன செய்யறாங்க, அந்த விருத்த சேதனம் பண்றாங்க. சோ அதனால ஒரு தனிப்பட்ட முறையில ஆண்டவரோடு கூட செய்கின்ற ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை. சோ இத அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப மேன்மைப்படுத்தினார்கள். எப்படி மேன்மைப்படுத்தினாங்க, அது பண்ணினவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். மோசேயின் சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகள் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். ஆனால் அவர்களுக்கு கிருபையை குறித்த சத்தியம் அவர்களுக்கு தெரியவில்லை. பவுல் என்ன சொல்றாரு, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்,
விசுவாசத்தினாலே, கிருபையினாலே. இது ஆண்டவர் கொடுத்த ஈவு. சோ இது முக்கியமானது என்னன்னா, யூதர்கள் என்ன யோசித்தாங்க, கிரியையினாலே 10 கற்பனைகளை கை கொள்கிறதுனாலே, எப்படி சரியாக பலி செலுத்துவதனாலே அல்லது ஓய்வு நாளை ஆசரிப்பதனாலே நாங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். அதனால் ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுவார். அதனால் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஆனா பவுல் என்ன சொல்றார்? இல்லை இல்லை. சோ நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையானதை அனைத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி விட்டார். சோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி, பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி, தேவ குமாரனாகிய ஆட்டுக்குட்டி, அவர் என்ன செய்யறாரு? சிலுவையிலே அறையப்படுகிறார். அதுதான் பலி. சோ அதனால இனிமே என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆடையோ கோழியோ கொண்டே பலி செலுத்த வேண்டியதில்லை. சோ அவர் அது மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவார்கள், பாவ மன்னிப்பை பெறுவார். முன்னாடி நீங்க ஆட்டின் ரத்தம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தரும்னு நினைச்சீங்க. அது எதை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார், தேவாட்டி வருவார், அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்துவார், அதன் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை காட்டுகிறதுவே ஒழிய அந்த பிரமாணங்கள் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பவுல் போன்றவர்கள் ரொம்ப தீவிரமாக சொன்னார். சோ அதனால உலகத்துல 2 விதமான மதம். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மதம், மற்ற மதம். சோ மற்ற மதங்கள்லாம் என்னன்னா, அது கிரியையின் மதம். கிரியையின் மதங்கள்னா உதாரணத்துக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, காலில் செருப்பு போடாம அக்கினியிலே நடப்பார்கள். எதற்காக? ரட்சிக்கப்படும். ஒரு சிலர் நாக்குல கத்தியை குத்திட்டு போவாங்க, அந்த பக்தியின் மூலமா எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, சோ காகங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள், அதன் மூலமா எங்களுக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறாங்க? ரட்சிப்பு கிடைக்கும். சோ ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வர வேண்டும், வாழ்க்கையில ஒரு முறையாவது புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டா ரட்சிப்பு கிடைக்கும். ஒரு சிலர் புனித நீராட்டு, புனித தண்ணீரிலே, கங்கை நதியிலோ யமுனா நதியிலோ அப்படிப்பட்ட நதிகளில போய் அவங்க என்ன செய்யலாம், குளித்தால், ஸ்நானம் பண்ணினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சோ இப்படி பல விதமான கிரியைகளை சொல்றாங்க. ஏழைகளுக்கு கொடுப்பது, மிருகங்களுக்கு போஜனம் கொடுப்பது, அல்லது தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொள்வது, தியாகமாய் கொடுப்பது, இப்படி எல்லாம் செய்வதனாலே என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ரட்சிப்புன்னு நினைக்கிறேன். ஒரு சில பாத்தீங்கன்னா தன்னுடைய தாயையும் தந்தையும் ஒரு 2 கூடையில வச்சு தோள்பட்டையில சுமந்து கோயில் வரைக்கும் தூக்கிட்டே இருப்பான். சோ ஒரு சிலர் செய்வாங்க, அப்படியே படுத்து உருண்டு 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 கோயிலுக்கு போவான். சோ இதெல்லாம் என்ன செய்யறாங்க, நான் செய்கிற இந்த கிரியை பார்த்து, நான் படுகின்ற இந்த வேதனையை பார்த்து கடவுள் என் மேல் இரக்கம் காட்ட வேண்டும். சோ வேதம் என்ன சொல்லுது, அது தேவையில்லை. நாம் பட வேண்டிய வேதனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்கனவே அனுபவித்து விட்டார். பாவத்தின் சம்பளமாக மரணத்தையே ருசி பார்த்துவிட்டார். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, மீண்டும் போய் பாவ நிவர்த்திக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கிரியை என்னன்னா, இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பது. சோ உலகத்திலே மேன்மையான உன்னதமான கிரியை என்ன? இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பது. அப்படி விசுவாசிப்பதனாலே அவங்க என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். இப்படி யூத மதத்தினர் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியர், கிரேக்கர்கள், ரோம நாட்டை சேர்ந்தவர்கள், இவர்களை போய் என்ன செய்ய தொந்தரவு பண்றாங்க. நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றா மாத்திரம் போதாது, நீ இங்க அப்பம் பிட்டா மாத்திரம் போதாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள தொந்தரவு பண்ணாங்க. சோ பவுலும் பர்னபா என்ன செய்யறாங்க, அவங்க தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்கள போய் திருப்பி
இதை செய் அதை செய்யும் சொல்லி அவர்களை தொந்தரவு பண்ணாதீர்கள். சோ அவங்க தொந்தரவு அதிகமானதுனால நம்ம என்ன செய்யலாம்? எருசலேம் போகலாம். பேதுரு இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு, மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து நம்ம உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவோம். அவங்க செய்கிற முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லி பவுலும் பர்னபாவும் சொல்றாங்க. சோ அவங்க சொல்றாங்க, சரி நம்ம போகலாம். சோ அதான் நான் 15ஆம் அதிகாரம் முதல் பகுதியில வாசிப்போம். என்ன செய்றாங்க? எருசலேம் நோக்கி போகிறார்கள். இதற்காக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். சோ யூதர்கள் என்ன செய்றாங்க? நாங்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நாங்கள் மட்டும்தான் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். சோ புறஜாதியர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். எப்ப மாற முடியும்? அவங்க யூதர்லாம் முதல்ல மாறும். யூதர்லா எப்படி மாறுறது? விருத்த சேதனம். சோ ஓய்வு நாளை ஆசை யூத ஆராதனைக்கு வரணும். அப்பதான் அவங்க என்ன செய்ய முடியும்? யூதராகும். அப்படி யூதரானதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்ய முடியும்? இயேசுவின் சீஷர்களாய் மாற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ இந்த நிலைப்பாடு அவங்க எருசலேம்லயும் சொல்றாங்க. சோ இது ஒரு தீவிரமான விஷயமா இருந்தது. எனவே தலைவர்கள் கூடி விவாதித்தனர். ரட்சிப்புக்கு விசுவாசம் மட்டும் தேவையா? அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீதான விசுவாசமும் விருத்த சேதனமும் மற்ற மோசே பிரமாணமும் இணைந்தா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது மட்டும் போதுமா? அதோடு கூட இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுமா? என்ன சேர்க்கலாம்? விருத்த சேதனத்தை சேர்க்கலாமா? மோசையின் பிரமாணத்தை சேர்க்கலாமா? அப்படின்னு சொல்லி இந்த யூத விசுவாசிகள் அவங்க என்ன செய்றாங்க? ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இன்னைக்கு அப்படி உண்டு. சோ இன்றைக்கு அதே மாதிரி பிரச்சனைகள் உண்டு. என்னது? எங்க சபையில ஞானஸ்நானம் எடுத்தாதான் அது செல்லும். மற்ற சபையில எடுத்தா அது செல்லாது. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, எங்க சபையில மெம்பர் இல்லைன்னா உங்களுக்கு பரலோகம் முடியாது. சோ எங்களுடைய சபைதான் ஆதி சபை, எங்களுடைய சபைதான் புதிய ஏற்பாட்டு சபை. சோ எங்களிடத்துலதான் சத்தியம் இருக்குது, மற்ற இடங்கள்ல சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றவர்கள் இந்த யூத மதத்தை வைராக்கியம் உள்ளவர்களை போல. சோ அது தவறான கருத்தை. சோ அவங்க என்ன செய்யறாங்க? ஆலோசனை. சோ அங்க பேதுரு பேசுற. சோ பவுல் பேசுற. முதலாவது யாரு பேசுறா? பேதுரு பேசுற. சோ அவர் என்ன சொல்றாரு? தேவன் ஏற்கனவே பிரஜாதிகளை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? இவர் கொர்நேலியை விட்டு போனார். சோ கொர்நேலி வீட்டுக்குள்ள யார் வந்தா? தேவதூதன். அப்ப கொர்நேலி வீட்டுக்குள்ள தேவதூதன் போக முடியும்னா நான் ஏன் போகக்கூடாது? சோ தேவதூதனே அங்கீகரிக்கின்ற பிரஜாதியானாகிய கொர்நேலியுவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது. தேவதூதர்கள் அவன் அங்கீகரிக்கும் பொழுது நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? சோ பேதுரு அது மாத்திரம் சொல்லல. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன? பரிசுத்தாவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்டார். அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்நிய பாஷையில பேசினார்கள். எப்படி யூத விசுவாசிகள் அந்நிய பாஷையில பேசினார்களோ அதே மாதிரி அவர்களும் பேசினார்கள். அவர்களுக்கும் பரிசுத்தாவியானவர் அளிக்கப்படுகிறது. பரிசுத்தாவியான அவருக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர்களும் தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறார்கள் என்று பேதுரு தெளிவா சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நாமும் நம்முடைய முற்பிதாக்கள், அதாவது அந்த காலத்தில் இருந்த யூதர்கள், அந்த யூதர்களுக்கு முன்பாக வாழ்ந்த முற்பிதாக்கள். முற்பிதாக்கள்னா என்ன சொல்றது? ஆன்செஸ்டர்ஸ். அவங்களுடைய அப்பா, தாத்தா, பாட்டி, கூட்டை இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தேவனுடைய பிரமாணத்தை அவர்களால் சுமக்க முடியவில்லை. 10 கற்பனைகள் அவர்களால் நிறைவேற்ற முடியல. சோ ஓய்வு நாளை அவர்கள் ஒழுக்கமாய் பரிசுத்தமாய் ஆசிரிக்க முடியவில்லை. சோ இப்படி என்ன செய்யறாங்க? குறைபாடுகள் இருந்து கொண்டேதான் இருந்துச்சு. பலி ஒழுங்கா செலுத்தல, இல்ல பலி செலுத்த போனா அங்க பிரச்சனை இருக்குது. சோ எருசலேம் ஆலயத்துல என்ன ஆகுது? கரப்ஷன் இருக்கு. சோ எங்கு போனாலும் இவர்கள் என்ன செய்யல? ஒரு நுகத்தை தான் சுமந்தார்களே ஒழிய அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. சோ அப்படி எங்களுக்கு நமக்கு யூதர்களாகிய நமக்கு அது ஆசீர்வாதமாய் இல்லாமல் அது ஒரு சுமையாய் இருந்ததே. அந்த சுமையை ஏன் வீணாக பிரஜாதியின் மேல் நாம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு? தேவனை சோதிக்க வேண்டாம், தேவனை பரீட்சை பார்க்க வேண்டாம், இப்படி விதண்டா வாசம் பேசி
என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய நற்செய்தியை புறக்கணிக்க கூடாது. ஆண்டவருடைய நற்செய்தியின் உண்மை தன்மையை குலைத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாங்க, பொறுமையை ரட்சிக்கப்பட்டிருக்காரு, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சோ அவங்க யூதரானாதான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு என்று சொல்வது தவறு. அது தேவ தூஷணம், அது தேவனை சோதிப்பதற்கு ஒப்பாகும் என்று சொல்லி பேதுரு தெளிவா பேசுறார். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து கேட்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பவுலும் பர்னபாவும் பேசுறாங்க. சோ பேதுரு எப்படி பேசுறாரு? வேதாகமத்தின் அடிப்படையில இருந்து பேசுறாரு. சோ நியாயப்பிரமாணம் நமக்கு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. சோ நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தோம். சோ அதனால இதுதான் சரி அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் பவுலும் பர்னபாவும் அவர்கள் செய்த ஊழியத்தின் நடந்த விளைவுகளை சொல்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் புறஜாதிகளை ஏற்றுக்கொண்டார், நாம் ஏன் புறஜாதிகளை ஏற்றுக்கொண்டார்? ஆண்டவர் கிரேக்கர்களை ஏற்றுக்கொண்டால் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஆண்டவர் ரோமியர்களை ஏற்றுக்கொண்டால் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஆண்டவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டால் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? சோ ஆண்டவருடைய நாம் பெரியவர்களா? ஆண்டவரை விட நாம் உயர்ந்தவர்களா? அப்படி இல்லையே. அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கொள்ள. சோ பவுலும் பர்னபாவும் என்ன செய்றாங்க? ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஒரு பட்டமா சொல்லியிருப்பாங்க. நாங்க லிஸ்ட்ராக்கு போனோம், நாங்க டெர்பிக்கு போனோம், சோ இத்தனை ஊர்களுக்கு நாங்க போனோம், இந்த ஊர்கள்லாம் நாங்க போய் பிரசங்கம் பண்ணோம், இதுல இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தெளிவாக அவர் என்ன செய்றாங்க? எடுத்துரைக்கிறார்கள். இது கிறிஸ்துவுக்கு பின் 49 அல்லது 50 இந்த சங்கமானது கூடினது. சோ அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் நடந்த காலம் என்ன? கிபி 49 அல்லது 50. சோ பவுல் இன்னும் விவரமா செய்றாரு. என்ன செய்றாரு? தீத்துவ கொண்டு வந்துட்டார். தீத்து யாரு? ஜாதியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். சோ அப்படியே என்ன செய்றாரு? ஒரு சில சாட்சிகளையும் கொண்டு வர்றார். இவங்கள பாருங்க. ஒருவேளை பேதுரு கொர்நேலிய கூட்டு வந்திருக்கலாம். கொர்நேலிய வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. சோ தீத்துவ கூட்டு வர. இங்க பாருங்க, ஒரு வாலிபர் தம்பி, பிரஜாதியை சேர்ந்தவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், சீஷனா மாறின மட்டுமில்ல, இப்ப ஊழியம் செய்யறதுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? ஆயத்தம் உள்ளவனா இருக்கான். சோ இதெல்லாம் ஆண்டவர் கிருபையின் நிமித்தம் நடைபெறுகின்ற காரியங்கள். ஆண்டவருடைய கிருபையை ஏன் மட்டுப்படுத்த நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய வல்லமையை ஏன் மட்டுப்படுத்த நினைக்கிறீர்கள்? அப்படின்னு சொல்லி பவுலும் பர்னபாவும் தெளிவாக பேசுகிறார். சோ தீத்து போனதுக்கு ஆதாரம் வந்து கலாத்தியர் 2:1-4 பேசணும். சோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கவனமா கேட்டுட்டு இருக்கிறார். அந்த சங்கத்தின் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலத்துல யாக்கோபு. சோ பேதுரு இல்ல, யோவானும் இல்ல, நல்லா இருந்தாங்க. ஆனா அந்த எப்படின்னா இது வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவாங்க. சோ 2 வருஷம் பேதுரு இருந்தார், 2 வருஷம் யோவான் இருந்தார், அதுக்கு 2 வருஷம் இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாரும் தலைமை பதவிக்கு சுழற்சி முறையில அதை ஏற்படுத்தினார். ஒரே ஒரு ஆள் தலைவரா இருக்கு. சோ இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? ஒருத்தர் தலைவர் ஆயிட்டாருன்னா வாழ்க்கை பூரா தலைவரா இருக்கணும். இங்க அப்படி கிடையாது. சோ இந்த கிபி 49 50வது ஆண்டுகளிலே எருசலேம் சபையிலே சீனியர் பாஸ்டராக பேதுருவோ, சீனியர் பாஸ்டராக யோவானோ இல்லை. சோ அப்ப யார் இருக்கிறார்? யாக்கோபு இருக்கிறார். சோ யாக்கோபு யாரு அப்படின்னு சொல்லணும்னா, இயேசுவின் ஒன்று விட்ட சகோதரர். சோ ஒன்று விட்ட சகோதரன் எப்படி சொல்றோம்னா, அதற்கு என்ன அர்த்தம்னா, சோ என்ன சொல்லுறாங்க? யோசேப்பும் மரியாளுக்கும் முதலில் பிறந்த மகன் அவர் என்ன செய்றாரு? கன்னியின் வயிற்றில் உருவாகி பிறந்ததான் ஆண்டவராகி இயேசு. அதன் பின்பு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு சில குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தார்கள் என்று வேதத்துல வாசம். சோ அப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசு கிறிஸ்து விசுவாசம். அதுக்கப்புறம் தான் விசுவாசம். அதுல ஒருத்தர் யாருன்னா யாக்கோபு.
சோ அந்த யாக்கோபு யாருன்னா யூதாவின் சகோதரர். யாக்கோபு யூதாவு என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் ஒன்று விட்ட சகோதரர்கள். சோ யூதா புத்தகத்தை நான் வாசிக்கிறோம். அந்த புத்தகத்தை எழுதினவர் அவர் தான். சோ யாக்கோபின் புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? இந்த யாக்கோபு தான். அவர் தான் கடுமையா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உன்னுடைய விசுவாசம் செத்ததா இருக்கு. ஒரு ஏழைக்கா வர்றான், நீ அவனை வந்து கீழே உட்காரு, இன்னொருத்தன் பணக்காரன் வரான், உயர்ந்த இடத்துல வை, இப்படிலாம் நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு பாரபட்சம் காட்டினால் ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி கடுமையா எழுதுறாரு. சோ அந்த யாக்கோபு தான் இப்ப என்ன, அந்த மீட்டிங்ல சேர்மன், தலைமை பதவியில உட்கார்ந்து. சோ அவர் என்ன செய்யறாரு? அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இவர் எல்லாருமே கேட்டாரு. பேதுரு பேசினது கேட்டாரு, பர்னபா பேசினது கேட்டாரு, பவுல் பேசினது கேட்டாரு, ஒருவேளை தீத்துடைய சாட்சியை கேட்டாரு. அதே சமயத்துல யூத மதத்துல வைராக்கியமா இருந்தவர் சொன்னதையும் கேட்டிருக்காரு. இந்த எல்லாவற்றையும் கேட்டவர்களுக்கு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். சோ எப்படி முடிவு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ ஆங்கிலத்துல வந்து நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒண்ணு வந்து there was a debate and deception. முதல்ல என்ன இருந்துச்சு? ஒரு வாக்குவாதம் இருந்துச்சுன்னு சொல்லிச்சோம். யூதர்கள் வைராக்கியம்ல ஒண்ணு சொன்னாங்க, அதற்கு எதிராக பேதுரு ஒண்ணு சொன்னாங்க. இவர் ஒண்ணு சொல்றாங்க, பவுல் ஒண்ணு சொல்றாங்க. இவர் ஒண்ணு சொல்றாரு, பர்னபா ஒண்ணு சொல்றாங்க. சோ அது பேசின பின்பு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? டிஸ்கஷன் பண்றாங்க. சரி, நீங்க சொன்னது ரைட்டு, நீங்க சொன்னது ரைட்டு. இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது விளக்கம் கேட்கிறாங்க. சோ பவுல், நீ இப்படி சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் என்ன? பேதுரு, நீ இப்படி சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் என்ன? சோ இப்படி விளக்கம் எல்லாம் கேட்டு கடைசியில என்ன செய்றாங்க? ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். டெசிஷன். சோ நம்ம வீட்டுல பிரச்சனை வந்தால், சபைகள்ல பிரச்சனை வந்தா இதுதான் அணுகுமுறை. சோ 2 தரப்பும் பேசுவாங்க. இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கலந்து ஆலோசிப்பாங்க. டிஸ்கஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? விளக்கம் கேட்பாங்க. நீ இப்படி சொன்னியது விளக்கம், நீ இப்படி சொன்னியது விளக்கம். இதெல்லாம் கேட்ட பின்பு ஒரு முதிர்ச்சியான யாக்கோபை போன்றவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். சோ யாக்கோபு தீர்மானம் எடுக்கும் பொழுது இவங்க சொன்னதெல்லாம் கேட்டாரு. அதே சமயத்துல வசனத்தையும் பார்க்கிறார். எங்க பார்க்கிறாரு? ஆமோஸ் 9வது அதிகாரம் 11வது 12ஆம் வசனத்தை பார்க்கிறார். சோ இங்க என்ன பார்க்கிறோம்? மனிதர்கள் வாதம் விவாதம் நடக்குது. அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார்? யாக்கோபுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார்? ஆமோஸ் புத்தகத்தை படி. ஆமோஸ் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் என்ன பார்க்கிறோம்? 11, 12 அந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். சோ அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? தாவீதின் கூடாரம் விழுந்து போய்விட்டது. சோ தாவீதின் கூடாரம் எப்படி விழுந்து போச்சு? என்றைக்கு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறாங்க? நிராகரித்தார்களோ அப்ப தாவீதின் கூடாரம் விழுந்து போச்சு. சோ தாவீதின் வம்சத்துலதான் மேசியா பிறக்க வேண்டும். சோ தாவீதின் குமாரனாக தான் மேசியா அறியப்படுவார். தாவீது சிங்காசனத்துலதான் அவர் வீட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்க ஆமோஸ் வந்து ஒரு குண்டை போடுறார். என்ன சொல்றாரு? தாவீதின் கூடாரம் விழுந்து போயிடுச்சு. சோ விழுந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அந்த தாவீதின் கூடாரம் மீண்டும் கட்டப்படுகிறது. சோ அது என்ன பண்ணுவது? மீண்டும் கட்டப்படுது. விழுந்து போனதோட கதை முடியல. சோ ஆமோஸ் என்ன சொல்றாரு? அது மீண்டும் அது எப்படி கட்டப்படுகிறது? ஜாதிகளால் கட்டப்படுகிறது. சோ அதனாலதான் என்ன பார்க்கிறோம்? யோவான் 1வது இடத்துல அதை பத்தி பார்க்கிறோம். அவர் தன்னுடைய மக்கள் மத்தியிலே வந்தார். அவரோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். சோ இஸ்ரேல் மக்கள், தனி மனிதர்கள் அவரை நிராகரித்தார்கள். குடும்பங்கள் நிராகரித்தது. அவருடைய யூத ஆலோசனை சங்கம் நிராகரித்தது. அங்கிருந்த ஆலயத்தில் உள்ள தலைவர்கள் நிராகரித்தார்கள். சோ அதை ஆண்டு வந்த ரோமர்கள் நிராகரித்தார்கள். அதனால் தாவீதின் கூடாரம் விழுந்து போனது.
ஆனால் அது சீரமைக்கப்பட்டது, திரும்பவும் கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது? அது பிரஜாதிகளினாலே கட்டப்பட்டது. சோ பிரஜாதிகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து அந்த கூடாரத்தை திருப்ப. சோ நானும் நீங்களும் எப்படிப்பட்டவங்க? அப்படிப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிரஜாதி விசுவாசிகள் நாம் சென்று என்ன செய்யறோம்? தாவீதின் கூடாரத்தை கட்டுகிறோம். சோ இஸ்ரவேல் எதை செய்ய மறுத்ததோ அதை நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? யாக்கோபு சொல்ற. சோ இதான்பா விஷயம். சோ யூதர்கள் நீங்க வைராக்கியமா இருக்கிறது நல்லதுதான், விருத்த சேதனம் பண்றது நல்லதுதான். ஆனா நிகழ்ந்தது இதுதான். நாம் ஒரு தேசமாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து விட்டோம்? நிராகரித்து விட்டோம். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிரஜாதிகளை கொண்டு சீரமைக்கிறார். இதை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அதோடு கூட என்ன சொல்றாரு? ஏற்றுக்கொள்ள மாத்திரமல்ல, சோ பிரஜாதி கிறிஸ்தவர்களுக்கு 4 அறிவுரைகள் சொல்றாரு. சோ முதலாவது என்ன சொல்றாரு? விக்கிரங்களுக்கு படைத்த காரியங்களை என்ன செய்யக்கூடாது? அவர்கள் உண்ணக்கூடாது. சோ அது என்ன அர்த்தம்? ஜாதிகள் எப்படி கடவுளுக்கு படைத்து அதற்கு பின்பாக உண்கிறார்களோ அதே போல் நம்ம செய்யக்கூடாது. சோ அதுக்கப்புறம் வேசித்தனத்திலே ஈடுபடக்கூடாது. இப்ப என்ன அர்த்தம்? பிரஜாதிகள் மத்தியிலே வேசித்தனம் அதிகமா இருக்கு. சோ அவர்கள் குடும்பம் சரியாக இல்லை. சோ அதுல வந்து நிறைய கலாச்சாரங்கள்ல அந்த சீர்கேடுகள் இருந்தது. அதை செய்யக்கூடாது. சோ நெருக்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது. அதாவது வந்து என்னன்னா ஹலால் மீட்னு சொல்லி சொல்லுவோம். சோ யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆடை பலி செலுத்த வேண்டும் என்றால் அதை அறுத்து கழுத்தை வெட்டுவாங்க. வெட்டி அதனுடைய இரத்தத்தை பலிபீடத்தின் கீழே ஊற்றுவார்கள். அந்த இரத்தத்தை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த இரத்தம் ஜீவன் உள்ளது. சோ ஒரு மிருகத்துக்கோ மனிதனுக்கோ உடலில் ஜீவன் எதுல இருக்குன்னு சொல்றாங்க? ரத்தத்துல இருக்கு. அதனாலதான் ஒரு சில ஆக்சிடென்ட்ல எப்படி இறந்து போறாங்க? ரத்தம் போயிட்டே இருக்கு. ரத்தம் அதிகமா ப்ளீடிங் ஆனதுனால இறந்து போறாங்க. ஒரு சில பெண்கள் கற் இது குழந்தைகள் பேர் காலத்துல இறந்து போறாங்க. எப்படின்னா நிறைய ப்ளீடிங் ஆயிடுச்சு. சோ ரத்தத்துலதான் ஜீவன் இருக்கு. அதனால மோசே பிரமாணத்தின்படி அவங்க என்ன செய்யணும்? ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட வேண்டும். அதை எடுத்து என்ன செய்வாங்க? அவங்கள வந்து சாப்பிடணும்னா அது திரும்பவும் கழுவுவாங்க. ஒரு முறை அல்ல, பல முறை கழுவுவாங்க. இதுல ரத்தத்துல ஒரு சின்ன புள்ளி கூட அதுல இருக்கக்கூடாது. சோ அதனால இப்ப மிருகம் அடிச்சு ஏதாவது ஒண்ணு செத்து போயிடுச்சு, ஆடு. சோ அங்க வந்து ஓநாய் வந்து அடிச்சு பாதியை தின்னுட்டு போயிடுச்சு. அதை எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ரத்தம் அந்த கறியோட இருக்கும். சோ அதனாலதான் எப்படி ஆகாரத்தை உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யறாங்க? அறிவுரை சொல்கிறார். சோ இந்த காரியத்தை மாத்திரம் செஞ்சா போதும். சோ அவை பெரும்பாலும் உணவு பழக்கத்தை பற்றியவை. சோ பிரஜாதிகள் மோசையின் பிரமாணத்தை கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அன்பின் பிரமாணம் அல்லது பிரமாண ஐக்கியத்திற்காக கட்டுப்பட்டவர்கள். சோ பிரஜாதிகள் என்ன செய்யலாம்? அவங்க ரத்தத்தோட சேர்ந்த கறியை சாப்பிடலாம். அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு விருந்து வைக்கிறாங்க. அதுல பிரஜாதி வராங்க, யூதர் வராங்க. சோ அந்த நேரத்துல என்ன ஆகும்? சோ பிரஜாதிகள் ரத்தத்தோடு கறியை சமைத்திருந்தால் யூதர்கள் சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டாங்க. சோ அதனால எது நல்லது? எல்லாரும் சாப்பிடக்கூடியது என்னது? என்ன செய்யலாம்? அத யூத முறையின்படி ரத்தத்தை வழிய விட்டு விட்டு அந்த கறியை சமைச்சு சாப்பிடலாம். சோ எல்லாரும் உண்ணக்கூடிய ஒரு உரம். எல்லாரும் ஐக்கியம் கொள்வதற்காக இவங்க என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும். சோ ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய சபைகள் நடக்கிற காரியம் என்னது?
சோ கிறிஸ்தவர்ல என்ன செய்வாங்க, பொதுவா நான் வெஜிடேரியன். ஆனா கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வெஜிடேரியன் தான் வருவாங்க. இல்லாட்டினா விசேஷமாய் அவங்க ஒரு சில நாட்கள்ல சாப்பிடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், கிறிஸ்துமஸ்ல சிக்கன் தான் போடணும், மட்டன் தான் போடணும். இல்ல நிறைய பிரஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், அது வெஜிடேரியனா மாத்தி. சோ நம்ம அவங்க சொல்றத கேட்கல, அவர்களுடைய அன்பிற்கு அவர்களை அன்பின் மூலமாக ஈர்க்கும்படியாக செய்கின்ற காரியம். சோ யூத சகோதரர்களுக்காக தங்கள் உரிமைகளை பிரஜாதிகள் விட்டுக் கொடுக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். சோ அது மாத்திரமல்ல, குடும்பங்களிலே பரிசுத்த வாழ்க்கை நடத்த வேண்டும். அதே போல ஒரு ஆணுக்கு ஒரு பெண், கணவன் மனைவி, சோ இத கடைபிடிக்க வேண்டும். பிரஜாதியில 2 கல்யாணம் பண்ணலாம், 3 கல்யாணம் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஒருவரோடு தான் திருமணம் செய்ய வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். அதே போல லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்ட பாலியல் உறவுகளின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். இதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் எல்லா மக்களுக்கும், யூத மக்கள் மத்தியில் எல்லா கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். இது முக்கியமானவைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எல்லாம் முடிந்த பிறகு ஒரு கடிதத்தை எழுதி என்ன சொல்றாங்க, பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா சபைக்கு போய் அங்க உள்ள பிரஜாதி விசுவாசிகளுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க ஒரு டிஸ்கஷன் நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க, அதை எழுத்தின் பிரகாரம் அதை எழுதுறாங்க. சும்மா வாயினால சொன்னா போதாது, அதை என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். எழுதின கடிதத்தை யார் எடுத்துட்டு போறா, பவுலும் பர்னபாவும் எடுத்துட்டு போறாங்க. எங்க எடுத்துட்டு போறாங்க, அந்தியோகியாவுல எடுத்துட்டு போறாங்க. அங்க உள்ள விசுவாசிகள் ஒரு டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்க. எப்ப வருவாங்க, என்ன முடிவு எடுத்தாங்க இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த காலத்துல மொபைல் போன் இல்ல வீடியோ கான்பரன்சிங்லாம் கிடையாது. அதனால அவங்க என்ன செய்யணும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க, வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, எருசலேம் சபையில இருந்து அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இந்த கடிதத்தின் நோக்கம் யூதம் மற்றும் பிரஜாதி இஸ்ராயேலிலே ஐக்கியத்தை பாதுகாப்பதற்கா. அந்தியோகியா, சிரியா மற்றும் சிலிசியா ஆகிய யூதர்கள் மற்றும் எல்லா இணைந்த சபைகளுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டது. எங்கெங்கு யூதர்களும் பிரஜாதிகள் இருந்தாங்களோ அங்குள்ள எல்லா சபைகளுக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டது. இது ஒரு முக்கியமான கடிதம். அத்தகைய முடிவை எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கும் சபைக்கும் என்ன செய்வது, ஒரு நல்லது என்று கண்டார்கள். எழுதுறாங்க, இது பரிசுத்த ஆவியானவருடைய பார்வைக்கும், இது திருச்சபையின் மூப்பர்கள் இதை கலந்து ஆலோசித்து அவருடைய பார்வைக்கும் இது நலமானதாகப்பட்டதினாலே நாங்க என்ன செய்யறோம், இந்த கடிதத்தை எழுதுகிறோம் என்று சொல்லி யாக்கோபு தெரிகிறார். விசுவாசிகள் எருசலேம் சங்கத்தின் செய்திகளுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை படித்ததும் மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. கிருபையின் சத்தியம், கிருபையின் கொள்கை நிலைநிறுத்தப்பட்டது. அதனாலதான் பின்னாடி அப்போஸ்தலர் ஆகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய கிரியினால் அல்ல, இது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவு. அதை பெரும் தெளிவாக எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க. ரட்சிப்புக்கான் என்னது, இது கிரியை ஒரு ரட்சிப்புக்கு ஆன அளவுகோல் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், யூதாவும் சீலாவும் எருசலேமில் இருந்து வந்த பிரதிநிதிகள். யாரெல்லாம் வந்தா, பவுல் வந்தார், பர்னபா வந்தார், அவரோடு கூட எருசலேம் சபையிலிருந்து யூதா என்பவரையும் சீலா என்பவரையும் அனுப்புறாங்க. இவங்க மட்டும் போய் சொன்னா ஒரு வேலை யூதர்கள் நம்ப மாட்டாங்க. இவங்க போயிட்டு இவங்க சும்மா கதை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எருசலேம் சபையில இருந்து 2 தலைவர்களையும் யாக்கோபு அனுப்பி வைக்கிறார். புத்திசாலித்தனமா செய்யறார்.
சரி, இவங்க வந்து கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னோம். சோ அந்த பதில் சொன்னதுக்கு சாட்சி யாரு? யூதாவும் சீலாவும். சோ இவர்கள் வந்து என்ன செய்றாங்க? அந்தியோகியா சபையில கொஞ்ச நாள் தங்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. என்ன செய்யலாம்? கொஞ்ச நாள் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் போதனை செய்தார்கள். பிரசங்கம் பண்ணினார்கள். சோ சிறிது காலம்னா ஒரு 3 மாசம் இருக்கலாம், 6 மாசம் இருக்கலாம். அதுக்கப்புறம் யூதா எருசலேமுக்கு திரும்பி போயிட்டார். சீலா என்ன சொல்றாரு? ஓகே, இந்த ஊர் நல்லா இருக்கே, நல்ல மினிஸ்ட்ரி நல்லா இருக்கு, பேசாம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்தியோகியாவிலே தொடர்ந்து இருப்பதற்காக தீர்மானிக்கிறார். சோ இது நடக்குது. சோ எருசலேம் ஆலயத்திலே ஆலோசனை சங்கத்திலே நடந்த முடிவுகள் நன்றாக முடிந்துவிட்டது. சோ இப்ப என்னாச்சு? இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது? பவுல் சொல்றாரு பர்னபாட்ட, என்ன செய்யணும்? நம்ம எந்தெந்த ஊருக்கெல்லாம் பயணம் பண்ணணும், எந்த ஊர்களெல்லாம் திருச்சபைகளை ஸ்தாபித்தோம், எந்தெந்த ஊர்களெல்லாம் தலைவர்களை நியமித்தோம், அவர்களை எல்லாம் போய் பார்த்து அவர்களை பலப்படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி, அதை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்றார். சோ இவர் வந்து பவுல் சொல்ற விதத்தை பார்த்தோம்னா, அந்த மருத்துவ கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, மருத்துவ கண்ணோட்டத்துல என்ன பார்க்கிறோம்? ஒரு ஆஹ் மகப்பேறு மருத்துவர்னு சொல்லி சொல்லுவாங்க. மகப்பேறு மருத்துவர் என்ன பண்ணுவாங்க? குழந்தை பிறப்பதற்கு எல்லா உதவியும் செய்வாங்க. சோ குழந்தை பிறந்த பிறகு இன்னொரு மருத்துவர் வருவார். அவர் பேர் தான் பீடியாட்ரிஷியன். சோ அவர் என்ன? குழந்தை நல மருத்துவர். சோ பவுல் ரெண்டுமே இவர்தான். என்ன செய்யறாரு? ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுத்து நல்லபடியாக பெற்றெடுக்கணும். அதை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்தா மாத்திரம் போதாது, அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும். சோ பவுலுடைய கரிசனையை போய் நற்செய்தியை அறிவித்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அது போதாது, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் முழுமையாக வளர வேண்டும். சோ அதனால என்ன செய்றாரு? அவர்களை போய் பார்க்கணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, பர்னபாவும் சொல்றாரு, ஆமா நல்ல ஐடியா தான், நம்ம போகலாம். சோ அப்ப யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி. சோ பவுல் சொல்றாரு, பர்னபா சொல்றாரு, ஜான் மார்க் நம்ம எடுத்துட்டு போலாம். சோ ஜான் மார்க் எனப்பட்ட யோவானை கூட்டிக் கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பவுலுக்கும் அவன்லாம் வந்து அலாயக்கூடாது. அவன் பொடி பையன், அவனுக்கு வேலையே தெரியல. போன தடவை நம்ம போனோம் பாம்பிலியாவுக்கு போகும் பொழுது என்னாச்சு? நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வந்துட்டேன். அப்போஸ்தலர் 13:13 வாசிக்கிறேன். சோ பவுலுக்கு கோவம், நம்மளை விட்டுட்டு வந்துட்டான், பாதியிலே கையை விட்டுட்டு வந்துட்டான், அவனை போய் எப்படி திருப்பி விட்டு போறது? அதெல்லாம் வேண்டாம். ஆனா பர்னபா சொல்றது, இல்ல இல்ல கூட்டு போலாம். சோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், அதனால திரும்ப திரும்ப தப்பு பண்ணுவான்னு எதிர்பார்க்கிறார். சோ பவுல் சொல்றாரு, ஒரு தடவை தப்பு பண்ணா தப்புதான், அவனுக்கு என்ன செய்ய முடியாது, அவன் மேல நம்ப முடியாது. நீ வேணா நம்பலாம், நான் நம்ப முடியாது. சோ இப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை முதுகிட்டே. சோ அவருக்குள்ளே வாக்குவாதம் பெரிதானது. ஓ அப்ப இவர் சொல்றார், பர்னபா முடிவா சொல்றாரு, ஜான் மார்க்க, யோவான் மார்க்கை நம்ம கூட்டிட்டு தான் போகணும். அப்படி நீ கூட்டிட்டு போக விரும்பல அப்படின்னா, நானும் அவனும் தனியா நீ வேற யாரையா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி முடிவாக சொல்லிவிட்டார். சோ இப்ப என்ன ஆகுது? யார் பிரச்சனை? மார்க்கு என்ற யோவான் தான். என்ன பிரச்சனை? ஊழியத்திலிருந்து பாதியிலே ஓடி வந்துட்டார். சோ அவர் என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு, தவறுதான். அவர் என்ன செய்யணும்? டிஸ்மிஸ் பண்ணணும். இனிமே ஊழியத்துக்குன்னு சொல்லி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா சொல்றாரு. பர்னபா சொல்றாரு, இல்ல இல்ல, அவரை மன்னிப்போம், அவர் செய்த தவறை மறப்போம். சோ புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை கொடுப்போம். சோ அவர் பின்னாடி அவர் என்ன செய்யலாம்? பெரிய தலைவரா உருவாகலாம் அப்படின்னு சொல்லி. சோ பர்னபா என்ன செய்றாரு? எதிர்காலத்தை வைத்து தீர்மானம் செய்ய விரும்புகிறார். பவுல் எப்படி தீர்மானம் செய்ய விரும்புகிறார்? கடந்த காலத்தை வைத்து தீர்மானம் செய்ய. சோ
இவரு ஒரு பார்க்கிற கண்ணோட்டம் வேற, பர்னபா பார்க்கிற கண்ணோட்டம் வேற. சோ லூக்கா யாரு சரின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, ஒரு சரித்திர ஆசி, சரித்திரத்தை அப்படியே எழுதி. சோ கடு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருவர் தவறு செய்தாரா, பவுல் தவறு செய்தாரா, இல்ல பவுலும் பர்னபாவும் தவறு செய்தாரா, இல்ல பவுலும் சரி பர்னபாவும் சரி. சோ அப்படி பல விதத்துல நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சோ என்ன பார்க்கிறோம், ஒருவேளை பர்னபாவுக்கும் பேதருக்கும் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் ஒரு பெரிய விரிசல் உண்டாகுது. சோ இப்ப என்ன, ஏற்கனவே ஒரு தடவை பிரச்சனை ஆயிருக்கு. கலாத்தியர் 2:13 வாசிக்கிறோம். யூதர்களோட மட்டும்தான் பர்னபாசி ஐக்கியம் கொண்டாரு. அப்பவே கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி பவுல் யோசித்தார். சோ இப்ப 2 பேருக்கும் வாக்கு உண்டாகுது. பர்னபா மார்க் யோவானை தனது ஊழிய பங்காளியாக கொண்டு சீப்ரூஸ் என்றான். அவர் சொந்த ஊராகிய சைப்ரஸ் பக்கமா போயிட்டார். சோ மார்க் யோவான் பர்னபாவுடைய உறவினன் கூட. ஆமா, நீங்க சொந்தக்காரங்கிறதுனால கூட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா பர்னபா ஊக்கமளிக்கும் மற்றும் உறுதிப்படுத்தும் ஆளுமையாக இருந்தார். பர்னபாவுடைய கேரக்டர் என்ன, யாராவது ஒதுக்கிட்டாங்க, இவன் தேர மாட்டான்னு சொல்றாங்க, அந்த ஆளை எடுத்து அவருக்கு சரியான ஆலோசனைகள் போதனைகள் கொடுத்து அவர்களை சீர்திருத்தி நிலைநிறுத்தக்கூடிய அணுகுமுறையை பர்னபா பெற்றார். சோ அதனாலதான் பவுலை யாருமே கண்டுக்கல. அப்படி இருந்த பவுலை யாரு கண்டுபிடிச்சா, பர்னபா தான் கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய தலைவரா உருவாக்குறார். சோ இப்ப அதே மாதிரி யாரா செய்யணும்னு நினைக்கிறாரு, யோவான் என்ற மார்க்கை ஒரு தலைவனாக உருவாக்க விரும்புகிறார். சோ பர்னபா என்ன பார்க்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற புதைந்து கிடக்கின்ற என்ன பார்க்கிறாரு, தாளந்துகளை, புதைந்து கிடக்கின்ற பொட்டன்ஷியல், அது அவரால கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன செய்யறாரு, அவனை கற்பித்து பயிற்சி அளித்து அவனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மீட்பின் அணுகுமுறை, ஒரு ரிடம்ஷன் ஆட்டிடியூடோட அவர் பார்க்கிறார். சோ சீலா யாருன்னா ஒரு கலை, அந்தியோகியாவில் ஊழியம் செய்த ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். சோ அவனும் ரோம குடிமகன்னா ரொம்ப வசதி. சோ 2 பேருக்கும் விசா நிறைய நாள் இடங்கள்ல தேவையில்லை, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதனால 2 பேரும் கிரேக்க மொழி வேற பேசுறாங்க. சோ அதனால அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. சீலாவும் பேதரும் பவுலும் கடிதம் எழுதும் போது அவர்களுக்கு உதவி. சீலா யாரு, பேதருக்கும் உதவி செஞ்சிருக்கா, பவுலுக்கு உதவி செஞ்சிருக்கா. சோ 1 பேதர் 5:12 வாசிக்கிறோம், 1 தெசலோனிக்கேர்ல வாசிக்கிறோம். அவங்க எல்லாம் பெரிய தலைவர்களோடு கூட சீலா ஊழியம் செய்த அனுபவம் இருக்கு. சோ அவனை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. சோ இப்பொழுது என்ன உண்டாயிடுச்சு, 2 அணிகள் உருவானது, 2 மிஷினரி டீம் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு மிஷினரி டீம் தான் இருந்துச்சு, பால் பர்னபாஸ். இப்ப என்ன ஆகுது, 2 டீம் ஆயிடுச்சு. ஒண்ணு பவுலும் சீலாவும், இன்னொரு பக்கம் மார்க்கும் பர்னபாவும். இந்த 2 பேரும் தனித்தனியாக ஊழியங்களுக்கு செய்கிறார்கள். சோ பவுலும் பர்னபாவும் மீண்டும் இணைந்தார்களா, தெரியல. ஒப்புரவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனா மார்க் ஒரு நல்ல தலைவனாக உயர்வு பெறுகிறான். சோ மார்க் பின்னாடி என்ன செய்யறாரு, மார்க் என்ற நற்செய்தி கூட எழுதுகிறார். சோ அவ்வளவு தூரம் என்ன செய்யறாரு, பர்னபா அவரை உருவாக்குகிறார். சோ நிராகரிக்கப்பட்ட ஜான் மார்க் இப்பொழுது பர்னபாவால் உருவாக்கப்படுகிறார். சோ உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, பவுல் என்ன செய்யறாரு, அங்கீகரிக்கிறார். ஜான் மார்க், நீ நல்லவன மாறிட்டிய, இப்படி தேர்வுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருப்பார். சோ அவரை குறித்து உயர்வாக பேசுகிறார். கொலோசியர் 4:10, பிலோமன் 4:24, 2 தீமோத்தேயு 4:11 இதுல எல்லாம் என்ன செய்யறா, புகழ்ந்து பேசுறார். ஜான் மார்க் நல்லவர், ஜான் மார்க்க கூட்டிட்டு வா, நமக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு தான் சொல்றார். சோ என்ன பார்க்கிறோம், ஒருவேளை யோவான் என்ற மார்க் சோ பவுல் எதிர்பார்த்த அளவின்படி உயர்ந்து விட்டார்.
சோ அல்லது முதிர்ச்சி அடைந்து விட்டார். சோ இன்னொரு பக்கம் பவுல் பொறுமையை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி. சோ அவர் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நல் மனதும் இருந்துச்சு. ஆனா இந்த பிரிவினை தவறான பிரிவினை இருக்கு. சோ இந்த பிரிவினை தவறான பிரிவினை. சோ இன்னொரு பிரிவினை பார்க்கிறோம். எந்த பிரிவினை? ஆபிரகாம் லோத். சோ அவன் என்ன சொல்றான்? நீ வலது பக்கம் போறேன், இடது பக்கம் போறேன். நீ உன் வேலையை பார், நான் என் வேலையை. சோ அப்படி பிரிஞ்சு போறது பெட்டர். சோ இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போறதை காட்டிலும் அது பெட்டர். சோ இதுல நம்ம என்ன படிக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம்னா, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், விவாதங்கள், தர்க்கங்கள் இருக்கலாம், விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு முடிவுக்கு வர வேண்டும். சோ நம்முடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு நாம் செயல்படலாம். பவுல் வித்தியாசமான ஆளுமை உள்ளவர், பர்சனாலிட்டி. பர்னபா வித்தியாசமான பர்சனாலிட்டி. ஆண்டவர் இருவரையும் பயன்படுத்த. இப்படி உள்ளவங்க மட்டும்தான் ஆண்டவர் பயன்படுத்துவாங்க. எல்லா பர்சனாலிட்டி ஆண்டவர் பயன்படுத்தும். சோ மனிதர்கள் தவறு செய்யும் போது அந்த தவறில் இருந்து கூட ஆண்டவர் நன்மையை உண்டு பண்ண முடியும். சோ என்ன பார்க்கிறோம்? யோவான், மார்க் தவறு செய்தான். அந்த தவறில் இருந்து கூட மீண்டும் அவனை வரவழைக்க முடியும், ஆண்டவர் உயர்த்த முடியும் சொல்லி நான் பார்க்கிறோம். சோ இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதனால நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருக்க வேண்டும் என்பதை பல பல கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க முடியுது.